ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 எபிசோட் 1 பார்க்கலாம். சீசன் 3 ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சீசன் 4 மாங்காவை கலர்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி அனிமி மாதிரியே உங்களுக்காக நான் கொண்டு வர போகிறேன். அந்த சீசன் 4 நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சீசன் 3 ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்பவே முக்கியம். சரி வாங்க, நம்ம இப்போ சீசன் 3 எபிசோட் 1 பார்க்கலாம். இந்த எபிசோட் 1 ஸ்டார்டிங்ல ஹீரோ அசோசியேஷன்ல மீட்டிங் நடத்துறாங்க. அந்த சென்டி சோரன்ற அனகொண்டா மாதிரி இருக்கிற பெரிய புறான நம்ம ஒன் பஞ்ச் மேன் ஹீரோ சைத்தாமா ஒரே குத்துல காத்தோட காத்தா கரையை வச்சிருப்பாரு. அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அது எப்படி காணாம போச்சு? நல்ல வேலை அங்க கிங் வந்தாரு. கிங் தான் இது எல்லாத்தையுமே பண்ணாரு. கிங் மட்டும் இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுது அப்படின்னு அந்த கிங்கை தான் இன்னும் சூப்பர் ஹீரோவா நம்பிட்டு இருக்கானுங்க. இன்னுமா இந்த ஊர் இந்த கிங்கை நம்பிட்டு இருக்குது? அப்படியே பார்த்தா இந்த பக்கம் இருக்கிறவன் அந்த காரு இப்போ மான்சோ கூட போயிட்டான். அவன் ரொம்ப டேஞ்சரா இருப்பான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு இன்னொருத்தன் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அவன் ஒரு சாதாரண மனுஷன் தானே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தலைவர் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவன் மான்ஸ்டா கூட போயிட்டான். இதுக்கப்புறம் அவன் மான்ஸ்டரா மாறலாம். இன்னும் 3 நாள்ல நம்ம சீக்கிரமா ஒரு முடிவு எடுத்தாகணும். என்னதான் ஒயிட் ஃபேங்க்ஸ் காருவை போட்டு பொழந்து கட்டினாலுமே இப்போ அந்த காரு மான்ஸ்டர் அசோசியேஷன்ல இருக்கிறான். அதனால அவன் எப்படி வேணாலும் மாறலாம். அவன் இதுக்கப்புறம் மனுஷனா கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு இன்னொருத்தன் நம்ம உடனே பிளாஸ்ட்டை கூப்பிட்டாகணும். அவர் தான் நம்பர் 1 எஸ்ட்ராங் ஹண்டர் அப்படின்னு சொன்னேன். அது கேட்ட தலைவர் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவனெல்லாம் நம்ம கூப்பிட்டானா சண்டை போட மாட்டான், அவனுக்காக எப்போ தோணுச்சோ அப்போதான் சண்டை போடுவான். ஆனால் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை அவனே வருவான், நான் காத்திருக்கிறேன், அவன் இப்போ வந்தே ஆகணும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பட்டார்னு கதை திறந்து சீசன் 2ல ஒரு பிசினஸ் மேன் தான் பார்த்தீங்களா, நம்ம மெட்டல் பேட்டு கூட அவங்க பையனை காப்பாற்றணும் ட்ரை பண்ணான். ஆனால் காப்பாற்றவே முடியல, மான்சஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. அவனோட அப்பா இங்கே வந்திருக்கான். ஏன்னா இவன் தான் ஹீரோ அசோசியேஷனுக்கு நிறைய ஃபண்டு கொடுக்குறான். இவங்க வந்து காட்டு கற்றுவான். டே இக்கட்டான சூழ்நிலை தான் வந்துச்சுலடா, அந்த பிளாஸ்ட்டை உடனே வர சொல்லி என் குழந்தைய காப்பாத்துங்கடா, 24 மணி நேரம் ஆச்சுடா, அந்த மான்சன் என் குழந்தைய கடத்தி போய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, பேசிட்டு இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருப்பான். அதை கேட்டு அங்க இருக்க ஒருத்தன் நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பையனை கண்டுபிடிக்கிற மிஷின்ல தான் நான் இப்ப இங்க இருக்கேன் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு அந்த பணக்காரன் டேய் என்னடா பேசிட்டு இருக்கேன், ஆமா நீ யாரா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அவன் என் பேர் தான் சிக்கின்கள், உங்க பையனை கண்டுபிடிக்கிற மிஷின்ல நான் தான் ஹெட்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம டொர்னாடோ கோவக்கார அக்கா என்னடா மிஷினா, என்ன மிஷின், என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும் எல்லாத்தையுமே சலிச்சு எடுத்து க்ளோஸ் பண்ணி விட்டுருவேன், நீங்க ஏன்டா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு அந்த சிக்கின்கள் சைல்ட் டெம்பரர் அந்த விஷயமா தான் தேடிட்டு இருக்காரு, லொகேஷனை கண்டுபிடிச்சிருவாரு அப்படி சொன்னோன்னே நம்ம சைல்ட் டெம்பரர் லாலிபப்பை சப்பிக்கிட்டே என்னடா இது இடத்த கண்டுபிடிக்கிறது கடுப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பாப்ல. பின்னாடி ஹீரோ அசோசியேஷன் சேர்ந்தவங்க அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இங்க நம்ம டொர்னாடோ அந்த கோஸ்ட் டவுன்ல தான் அவங்கள இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் அந்த இடத்தையே தரமட்டமாக்கிறவா என் பவரை வச்சு அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு சிக்கிங்கள் அதெல்லாம் முடியாதுங்க, அங்க ஆஸ்ட்ரேஜஸ் மக்கள் எல்லாம் பிடிச்சி வச்சிருக்காங்க, மக்கள் சேர்ந்து இறந்துருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே அது கேட்டு டொர்னாடோ அப்படியாடா ஏன்டா என்னை கடுப்பேத்துறீங்க, சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்கடா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நீ இதுக்காக தான் என்ன கூப்பிட்டியா, வார்னிங் பண்ணிட்டு இருக்க, மிஷின் என்னன்னு சொல்லுடா அப்படி சொன்னோன்னே அது கேட்டு அந்த சிக்கின்கள் இங்க பாருங்க இது மூலமா என்ன தெரியுது, மிஷின் நைட்டு நம்ம பேச்சை கேட்காம அவர் அந்த கோஸ்ட் டவுனுக்குள்ள போயிட்டாரு அப்படி சொன்னோன்னே அது கேட்டு மசின் மேன் என்னது தனியா போயிட்டாரு, அவர் ஏன் தனியா போனாரு அப்படி சொன்னோன்னே அதுக்கு அந்த சிக்கிங்கள் அவர் எதிலுமே தோக்க